ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6-7 மிளகா ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணுங்க. இப்போ நல்லா தண்ணி வற்றி வரும். இந்த மிளகாய் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணியோட ஒரு 8 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச இட்லி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஊற்றிட்டு கொஞ்சமாக மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா திரும்ப நல்லா மையா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மாவு பதத்துக்கு. இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்ல மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமா தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு அதில் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய மாவுல சால்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தவால வந்து நம்ம தோசை மாவு வச்சு நம்ம தோசை வந்து போட்டுக்கலாம். கண்டிப்பா நெய் ஆட் பண்ணணுங்க. நெய் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா முருகலா வந்த உடனே திருப்பி போடுங்க. 2 சைடு வெந்த உடனே நீங்க தாராளமா பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சூப்பரான சில்லி கார்லிக் தோசை ரெடி.